Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 13 September 2020. நம்ம இன்னைக்கு பார்க்க போற first article is foreign funds and non-governmental organization. ரீசெண்டா வந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல 4 non-governmental organizationக்கு ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய ஃபண்டிங்கை வந்துட்டு நாங்க சஸ்பெண்ட் பண்றதுக்கு நாங்க நோட்டிபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்துட்டு 4 non-governmental organizationக்கு வரக்கூடிய ஃபாரின் ஃபண்டிங்கை ஃப்ரீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல் வந்ததுனால தான் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் யார் யாரெல்லாம் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட் ஆக்ட் அடியில வருவாங்க, யார் யாரெல்லாம் இதுல இருந்து எக்ஸம் பண்ணப்பட போறாங்க அப்படிங்கறத பத்தின ஆர்டிக்கல் இது. சோ அப்ப ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது யாரை ரெகுலேட் பண்ண போகுது அப்படின்னா, ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஒரு பிசினஸ் என்டிட்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாவே இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய டொனேஷனை ரெகுலேட் பண்ண போறாங்க. எதுக்காக ரெகுலேட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க வாங்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனை ஏதாச்சும் நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட் வரக்கூடிய செய்கையில இண்டல்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கறதுக்காக. So and ensures that such contribution does not affect the இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு 1976ல தான் ஒரு லா ஆக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இட் வாஸ் அமெண்டட் இன் 2010ல அமெண்ட் பண்ணி நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஃபாரின் டொனேஷன்ஸ்க்காக. இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அசோசியேஷன்ஸ், ஏதாச்சும் ஒரு குரூப்பிங், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், யார் யாரெல்லாம் ஃபாரின் டொனேஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ. ஸோ அப்ப எந்தெந்த மாதிரியான நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபாரின் ஃபண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அண்டர் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இவங்க பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வேலிட் ஃபார் 5 years. இதை ரெனியூ பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க அந்த நார்ம்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல. அசோசியேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன் எதுக்காக மாதிரியான ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்கலாம்னா, சோஷியல், எஜுகேஷனல், ரிலீஜியஸ், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் பர்பசஸ், இந்த 5 பர்பசஸ்க்காக மட்டும்தான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு வாங்க முடியும். பிளஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். எப்படி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்றது கம்பல்சரியோ அதே மாதிரி ஒரு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் யாரு ஃபாரின் ஃபண்டிங் வாங்குறாங்களோ அவங்க டெஃபினட்டா ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்துட்டு நிறைய நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் பிரகாரம் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு யார் யாரெல்லாம் ஃபாரின் ஃபண்டிங் வாங்குறீங்களோ அவங்க சில அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது ஒரு ஓத் மாதிரி எடுத்துக்கணும். அதாவது நாங்க வாங்கக்கூடிய ஃபண்டை வச்சு இந்தியாவோட சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ண மாட்டோம். பிளஸ் இந்தியாவுக்கும் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாதபடி இந்தியால கம்யூனல் ஹார்மோனியை உருவாக்காதது மாதிரி எங்களோட ஃபண்டிங் வந்துட்டு செயல்படும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அண்டர்டேக்கிங் வந்துட்டு கம்பல்சரியா எல்லா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ செட் தட் இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு அவங்க இந்த ஃபாரின் ஃபண்ட் வாங்குறாங்கல்ல, இந்த ஃபாரின் ஃபண்டை அவங்க எதர் ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல வைக்கலாம் இல்ல பிரைவேட் பேங்க்ல வைக்கலாம். ஆனா யூ ஹேவ் டு மேக் இட் வெரி எசென்ஷியல் தட் இந்த பேங்க்ஸ் எல்லாமே கோர் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கூடியதா இருக்கணும். ஸோ தட் யார் யாரெல்லாம் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் லைக் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த ஃபண்ட் என்ன மாதிரி வேலைக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு இதை வந்துட்டு சர்வைலன்ஸ் மாதிரி பண்ணக்கூடிய ஏஜென்சிக்கு ரியல் டைம் பேசிஸ்ல இவங்களோட ஃபண்ட்ஸ் என்ன மாதிரியான டிரான்ஸ்பர் நடக்குங்கிறத பாக்குற அளவுக்கு அலோவ் பண்ணக்கூடிய நேஷனலைஸ் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ்குள்ள மட்டும்தான் இவங்க வாங்கக்கூடிய இந்த பிரைவேட் ஃபாரின் ஃபண்டிங்கை உள்ள வைக்க முடியும். நெக்ஸ்ட் யார் யாரெல்லாம் ஃபாரின் டொனேஷன்ஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறது, the first person member of legislature and political parties, second government officials வாங்க முடியாது, third judges வாங்க முடியாது, and the fourth one media personalities வாங்க முடியாது. சரியா? சோ இந்த 4 பீப்புளும் வாங்க முடியாது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். ஆனா 2017ல மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு பினான்சியல் பில் வழியா என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நாங்க 1976ல கொண்டு வந்திருந்த இந்த FRCA ஆக்ட நாங்க சில விஷயத்த வந்துட்டு அமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன மாதிரியான பர்டிகுலர் ப்ரொவிஷன் அமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தே கேன் ரிசீவ் ஃபாரின் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்த மாதிரியான ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் சப்சிடி, ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியால கொண்டு வந்து அவங்களோட சப்சிடரியை வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இருக்கவங்க கூடியவங்க கிட்ட இருந்து நீங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்தியாவோட கம்பெனியில ஃபாரின் கம்பெனி 50% ஆஃப் த ஷேர் ஹோல்டு வச்சிருக்காங்க இல்ல அதுக்கும் மேல வச்சிருக்காங்கன்னா
அவங்க கிட்ட இருந்து ஃபாரின் ஃபண்டிங்ஸ் வாங்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிற அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில ரூல்ஸ் அமெண்ட் பண்ணி ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க. இது 2004ல இருந்து 2012 வரைக்குமே இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப இந்த மாதிரி வாங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அசோசியேட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் அட்வொகேசி குரூப் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹை கோர்ட் ஆஃப் டெல்லியில வந்துட்டு போய் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணிருப்பாங்க. சார், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்கக்கூடாது ஆஸ் பர் தி ரூல்ஸ். ஆனா இவங்க சில மாதிரியான சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு கேஸ் போய் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ணோன்னா 2013 ஃபைல் பண்ண கேஸ்ல 2014ல என்ன வேர்டிக்ட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை கோர்ட் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வாங்கின டொனேஷன்ஸ் ஆர் இல்லீகல் அப்படின்னு கொண்டு வந்துறாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் 2017ல எஃப்ஆர்சிஏல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இவங்களும் வாங்கலாம் இந்த மாதிரி கிரைட்டீரியாவா இருந்தா அப்படின்னு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஜுடிஷியரி கொடுத்த ஒரு வேர்டிக்ட ஓவர்ரூல் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லா கொண்டு வந்திருக்காங்களா, which means parliament is having அண்ட் அபவ் மோர் பவர். ஜுடிஷியரி கொடுக்கக்கூடியது ஒரு லா போட்டு என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவா என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. சரி, ஹவ் எல்ஸ் ஒன் கேன் ரிசீவ் ஃபாரின் ஃபண்டிங்? இதை தாண்டி வேற என்ன மாதிரி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணாம அப்படின்னா they have to apply for prior permission. சார், நான் எப்பயுமே ஃபாரின் ஃபண்டிங் வாங்க போறது கிடையாது. நான் சில ஆக்டிவிட்டி, ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டி இல்ல ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் எனக்கு ஃபாரின் ஃபண்டிங் தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரையரா போய் நீங்க வந்துட்டு பெர்மிஷன் கேட்டுக்கலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல. ஸோ ப்ரையர் பெர்மிஷன் மூலியமா ஃபாரின் ஃபண்டிங் வாங்கலாம். ஆனா இதுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ், நீங்களே ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஃபாரின் ஃபண்டிங் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த அசோசியேஷன் எதுக்கடியில ஃபார்ம் பண்ணிருக்கோம்னா, Society Registration Act 1860, Indian Trust Act 1882 and Section 25 of the Companies Act 1956 அடியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க போய் ஒரு ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஃபாரின் ஃபண்டிங் வாங்கிக்கலாம் ப்ரையர் பர்மிஷனோட. சரி, when is the registration suspended or cancelled? ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை சஸ்பெண்ட் பண்றோம் இல்ல கேன்சல் பண்றோங்கிறதான இஷ்யூவே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்துட்டு சில அக்கௌண்ட்ஸை வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல ஏதாச்சும் இல்லீகலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அட்வர்ஸ் இம்போர்ட்ஸ்ல இருந்து இந்த ஒரு அசோசியேஷன் வந்துட்டு இவங்க எஜுகேஷனுக்கு தான் ஃபார்ம் பண்ணாங்க, ஆனா இவங்க செய்யக்கூடிய செய்கைகள் எஜுகேஷனை தாண்டி செல்லது நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டா இருக்கு அப்படின்னு யாராச்சும் ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க கூடிய பட்சத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு அடியில இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோட ஃபண்டிங்க சஸ்பெண்ட் பண்ணலாம். எவ்வளவு நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிஷியலா 180 days வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த 180 days சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த அசோசியேஷன் எந்த விதமான ஃப்ரெஷ்ஷான ஃபாரின் டொனேஷன்ஸும் வாங்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட், சரி வாங்கியிருக்க காசுல இருந்து ஏதாச்சும் செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் யூ கேன் டூ சம் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஆனா 25% ஆஃப் தி அமௌண்ட் மட்டும்தான் பண்ணணும், வித்தவுட் தி பெர்மிஷன் ஆஃப். ஆனா நீங்க இந்த மாதிரி 25% ஆஃப் தி அமௌண்ட் நீங்க செலவு பண்ணா கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட பெர்மிஷன் இல்லாம இந்த 25% ஆஃப் த ஃபண்டிங்க கூட செலவு பண்ண முடியாது. அண்ட் ஃபர்தர் ஆன் இந்த 180 days முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷனையே கூட என்ன பண்ணலாம், அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் நீங்க வாங்கலாங்கிறதுக்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா என்ன பண்ணக்கூடலாம், கேன்சல் பண்ணக்கூடிய பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இஸ் ஹேவிங். நெக்ஸ்ட், சரி இது வரைக்கும் சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் சஸ்பென்ஷன் முன்னாடி நடந்திருக்கா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ஸ் 2011ல இருந்து கிட்டத்தட்ட 20,664 அசோசியேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன கண்டிஷன்ஸ்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, வாங்கி இருக்கக்கூடிய ஃபாரின் ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்றாங்க, வருஷம் கொடுக்கக்கூடிய ஆனுவல் ரிப்போர்ட்ஸை ப்ராப்பரா இவங்க சப்மிட் பண்றது கிடையாது, வாங்கி இருக்கக்கூடிய ஃபாரின் ஃபண்ட்ஸை எந்த பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்களோ அதை தாண்டி மற்ற விஷயங்களுக்காக டைவர்ட் பண்றாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்க்கு அடியில மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 20,664 அசோசியேஷன்ஸை இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இது வந்துட்டு இந்தியால இருக்கக்கூடிய ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபண்டிங் வாங்குறதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெகுலேஷன். இந்த ஃபண்ட் கொடுக்கறாருல இவரை
ரெகுலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட்னால இந்த ஃபாரின் டோனர்ஸையும் என்ன பண்ண முடியும், ரெகுலேட் பண்ண முடியும். என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இல்லீகலா இருக்கக்கூடிய இதுக்கு வந்துட்டு டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுதோ அவங்க எல்லாரையும் வாட்ச் லிஸ்ட் இல்ல ப்ரையர் பர்மிஷன் கேட்டகரி அப்படிங்கறதுல கொண்டு போய் வச்சிடுவாங்க. அப்ப இவங்க ஒரு ஃபாரின் ஃபண்டிங் அனுப்பணும் அப்படின்னாலே இவங்க யாரோட கிளியரன்ஸ் வாங்கணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட கிளியரன்ஸ் வாங்கணும். The next article that we'll read is, are there reinfection fears around COVID-19? சரி, நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் வந்து கியூர் ஆனதுக்கு அப்புறமாட்டி சில பர்சன்ஸுக்கு மட்டும் திருப்பி கொரோனா வைரஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்தியால ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரீஇன்ஃபெக்ஷன், ஒரு பர்சன் இன்ஃபெக்ட் ஆகி அவருக்கே திருப்பி ஒரு தடவை திருப்பி அதாவது குணமாயி போனதுக்கு அப்புறமாட்டி இந்த மனுஷனுக்கு திருப்பி கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய பட்சத்துல ரீஇன்ஃபெக்ஷன் ஆஃப் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் எப்ப நடந்தது அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் இவருக்கே வந்துட்டு திருப்பி வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. சரி, இந்தியால மட்டும்தான் இப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்தியால மட்டும் கிடையாது, சைனால இருந்திருக்கு, யூரோப்ல இருந்திருக்கு. அப்ப எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த ஆஃப் COVID-19 அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இம்யூனிட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆகுதான். இந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம பாடியில எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத பத்தின ஆர்டிக்கல் இது. சோ அப்ப இந்த மாதிரியான ரீஇன்ஃபெக்ஷன் அங்கங்க ஒவ்வொருத்தருக்கு தான் வருது. இதே மாதிரி எல்லாருக்கும் ரீஇன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிற பேட்டர்னும் நமக்கு இப்ப கிளியரா தெரியல. அப்ப இம்யூனிட்டினா என்ன, இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஆர்டிக்கல் இது. சோ இதுல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம பாடியில வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பாடி வரும்போது நம்மளோட பாடி என்ன பண்ணும்னா அதுக்கு ஏத்த மாதிரியான ஆன்டிபாடிஸ் ஜெனரேட் பண்ணி வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் பாடியா இருக்கக்கூடிய ஆன்டிஜெனை கில் பண்றதுதான் இந்த இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஹியூமன் பாடியில இந்த இம்யூனிட்டி வந்துட்டு ரெண்டு விதத்துல ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு இன்னேட் மாதிரியான ஆக்ஷன், இன்னொன்னு அடாப்டிவ் ஆக்ஷன் மூலியமா. இந்த இன்னேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஜம்பிங் டு தி டாஸ்க் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இமீடியட்லி, அதாவது உடனே வந்துட்டு ப்ரொடெக்ஷனுக்கு வெளியில வந்துருது. இன்னொன்னு உடனே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணாது, கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா ஒரு வைரஸ் உள்ள இருக்குங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்சம் கொஞ்சமா இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கும். இந்த வைரஸ் இருந்தாலும் நம்ம எப்படி சர்வை பண்ணும் இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறத டெவலப் பண்ணிக்கும் பேத்தோஜன்ஸ். இந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்றது அடாப்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டம்ல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஒன்னு டி செல்ஸ், இன்னொன்னு வந்துட்டு பி செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டி செல்ஸும் பி செல்லும் தான் மாலிகுலர் ஒரு வைரஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த வைரஸோட மாலிகுலர் டீடைல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது வரைக்கும் டிடெக்ட் பண்ணி அது 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 என்ன மாதிரியான வைரஸ் சிஸ்டம், இதை எப்படி வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கறது வந்துட்டு கம்ப்ளீட்டா அனலைஸ் போறது இந்த டி அண்ட் பி செல்ஸ் தான். இந்த டி செல்லோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஃபெக்டட் செல் இருக்கு அப்படின்னா எது இன்ஃபெக்டட் செல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை கொலை பண்ணிடும். இதுதான் டி செல். இதுவே பி செல் அப்படின்னு வரும்போது இட் கேன் மேக் ஆன்டிபாடிஸ். சரியா, இந்த டி செல்ஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. எது வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆயிருக்க செல்லோ அதை கண்டுபிடிச்சு கொலை பண்ணிடும். இதுவே பி செல் அப்படிங்கிறது எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டீன் தட் பைண்ட்ஸ் டு தி வைரல் பார்ட்டிகல்ஸ். சரியா, இது இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ்ல என்ன இருக்குன்னா போய் பைண்ட் ஆயிட்டு அண்ட் பிளாக் தெம் ஃப்ரம் என்டரிங் இன்டு செல்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த வைரல் பார்ட்டிகல்ஸை போய் பிளாக் பண்ணிட்டு நம்மளோட செல்ஸ்குள்ள என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டர் ஆக விடாது. வைரஸ் இருக்கு, இதோட போய் இந்த பி செல் என்ன பண்ணிடும், பைண்ட் பண்ணிக்கும். இதனால நம்மளோட செல்லுக்குள்ள இந்த வைரஸ் வராது. அப்ப இது வராது அப்படிங்கறதுனால இந்த பி செல்ஸ் அப்படிங்கிறது இட் வில் பிரிவென்ட் தி ரிப்ளிகேஷன் ஆஃப் வைரஸ் அண்ட் ஸ்டாப் தி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும். சரி, இந்த டி செல்ஸ் பி செல்ஸும் வந்துட்டு நம்ம என்ன வேலை பண்ணிருக்கோம், நான் எதை டிடெக்ட் பண்ணேன், எதை கில் பண்ணேன், நான் என்ன மாதிரியான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படிங்கறது வந்துட்டு இந்த டி செல்லும் பி செல்லும் தன்னோட மெமரிக்குள்ளேயே வச்சுக்கும். அதனாலதான் மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் திருப்பி ஒருவேளை லேட்டரா இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு செல்ஸுமே ஆக்ட் ஆகும் அப்படிங்கறதான். நார்மலா ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வருது, நமக்கு கோல்டே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே என்ன ஆயிடும், சரியாயிடும். ஒரு இம்யூனிட்டி வந்துட்டு டெவலப் ஆயிடும். சட்டுன்னு என்ன ஆகாது, கோல்டு பிடிக்காது. ஆனா எப்ப நம்மளோட இம்யூனிட்டி லெவல் டிராப் ஆக ஆரம்பிக்குதோ திருப்பி நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், கோல்டு வந்துட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது இந்த ஒரு டிசீஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிசீசஸ், சர்டன் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ்க்கு ஒரு நார்மல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிடும் அப்படிங்கிறது. அப்ப திஸ் இஸ் தி நார்மல் ப்ராசஸ். ஆனா
என்னதான் இது நார்மல் ப்ராசஸா இருந்தா கூட இந்த மெமரி பிக்கு என்ன தெரியும்னா நமக்கு இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு வைரஸுக்கு ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மெமரி பி செல்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால மெமரி பி செல்ஸ் என்னதான் இம்யூனிட்டி ரெடியூஸ் ஆனா கூட இந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு கம்மியாகுது. ஆனா இம்யூனிட்டி என்ன ஆகாது, கம்மியாகாது. ஏன்னா இந்த மெமரி பி செல்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அட்டாக் பண்ண ஆன்டிபாடி இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணி இதை சேர்ன் அவுட் பண்றதுக்கு புதுசா வந்துட்டு ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்துட்டு ஜென்ரலா நடக்கக்கூடியது. ஆனா கொரோனா வைரஸ் சம்பந்தமா என்ன மாதிரியான சிஸ்டம் எவால்வ் ஆகுங்கிறத இன்னும் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The next article that we'll read is Science Behind Air Breathing Scramjet Engine. Okay, recently India has launched hypersonic technology demonstration vehicle launch பண்ணிருந்தாங்க and it was successful. சரி, இந்த பர்டிகுலர் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டிஜினியஸா டெவலப் பண்ணது. இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை சொல்லும் போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அன் ஏர் பிரீத்திங் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் இஸ் இஸ் ஏர் பிரீத்திங் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துட்டு இது ப்ரொபல்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் சிஸ்டம். இதுல நிறைய கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளுக்கு அடியில. அதாவது அது இக்னிஷியேட் ஆகிறதா இருக்கட்டும், எவ்வளவு நேரத்துக்கு இந்த இக்னிஷியேஷனை சஸ்டெயின் பண்ண போது எத்திலீன் ஃபியூவல் யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவுத்துக்கு மேக்சிமம் எனர்ஜி இதனால அட்டைன் பண்ண முடியும். மேக்சிமம் எனர்ஜி ஏன்னா ஒரு ஒரு நம்ம வந்துட்டு ஏர்ல இருந்து எடுக்க போகுது அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்பீடா போகுது. அப்ப ஏர் ஃபிரிக்ஷனால ஃபயர் இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் என்னவாயிட்டே இருக்கும்னா ஹை ஆயிட்டே இருக்கும். அது ஹை ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மிசைல் வந்துட்டு ப்ராப்பரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க. இஃப் யூ கோ அண்ட் see this மங்கள்யான் மிஷனுக்கு வந்துட்டு ஒரு படம் வந்திருக்கும்ல, ஸோ அந்த படத்துல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃப்ரிக்ஷன் போக போக என்ன மாதிரியான மெல்டிங் ப்ராசஸ் பிகாஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் நடக்கும். இதை தானே ஹீல் பண்ணிக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியான மெட்டீரியல்ஸ் இதுல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அப்படிங்கிறது எதை யூஸ் பண்ணும், ஜென்ரலா ஒரு ஃபியூவல் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கும். ஆனா அதோட சேர்ந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் என்டர் ஆக போது இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின்குள்ள. ஸோ ஸ்கிராம்ஜெட் என்ஜின்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பஷன் சேம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த என்ஜினோட கம்பஷன் சேம்பர். இந்த கம்பஷன் சேம்பர்ல வந்துட்டு ஒரு சூப்பர்சோனிக் ஸ்பீட்ல தான் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அது லான்ச் பண்ணிருப்பாங்க யூசிங் திஸ் லான்ச் வெஹிக்கிள். அதுக்கப்புறமாட்டி இந்த இதை எடுத்துட்டு போறதுக்கு யூ ஹேவ் நீட் திஸ் ஸ்கிராம்ஜெட் என்ஜின். ஸோ அப்ப அந்த வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய என்ஜின் ஸ்கிராம்ஜெட் என்ஜின். அப்ப இவ்வளவு ஃபோர்ஸா உள்ள மேல ஏறிட்டு இருக்கும் போது மேல இருந்து அட்மாஸ்பியர்ல இருந்து இருக்கக்கூடிய ஏர் உள்ள வரும். இது உள்ள வரக்கூடிய ஸ்பீடே சூப்பர் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல தான் உள்ளேயே வரும். அப்போ உள்ள வரக்கூடிய இந்த ஏர் கம்ப்ரஸ்டு சேம்பருக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஃபியூவலோட சேர்ந்து இக்னிஷியேட் ஆகி ஒரு சூப்பர்சோனிக் கம்பஷன் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சு இட் வில் மூவ் அட் அ ஹைப்பர்சோனிக் ஸ்பீட். அதாவது ஸ்பீடு வந்துட்டு சவுண்டை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சம்வாட் அரௌண்ட் மேக்ஸ் 6 அண்ட் மேக்ஸ் 7 போகக்கூடிய இடத்துல பயங்கர ஸ்பீடா இது போய் அதோட டார்கெட்டை வந்துட்டு ஹிட் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ இதை வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா சூப்பர்சோனிக் கம்பஷன் ராம்ஜெட். ஏன்னா ராம்ஜெட்டுங்கிறதுல ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் யூ கால் இட் அஸ் ஸ்கிராம்ஜெட் அப்படிங்கிறது. அப்ப எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிருந்தேன். ஏர் ஃப்ரம் அட்மாஸ்பியர் எதுக்குள்ள போகும்னா ஸ்கிராம்ஜெட்டோட என்ஜின் கம்பஷன் சேம்பருக்குள்ள போய் ஃபியூவலோட மிக்ஸ்ட் ஆகும். இந்த HSTDV கிட்டத்தட்ட 20 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு எந்த ஸ்பீட்ல தான் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ஸ்ல தான். அதாவது ஸ்பீடு வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்டாக்னண்டா மெயின்டைன் ஆகும். ஏன்னா இது க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறதுனால ஸ்பீடு எந்த விதத்திலையும் அங்கங்க பிளக்சுவேட் ஆகாது அப்படிங்கிறது. அப்ப மாஸ்டரிங் த ஏர் பிரீத்திங் ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜி எதுக்கு வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் வில் லீட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். ஃபாஸ்டரான சிவில் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், பயங்கர ஸ்பீடா நம்மளோட ஏர்கிராப்ட்ஸ் வந்துட்டு பறக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் புட்டிங் சேட்டலைட்ஸ் இன்டு ஆர்பிட் அட் லோ காஸ்ட்ல வந்துட்டு நம்ம சேட்டலைட்ஸை கூட ஆர்பிட்ல போடலாம் அப்படிங்கிறதுக்காக. The next article is more logistic packs on the கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆர்டிகல். சரி, ரீசெண்டா இந்தியாவும் ஜப்பானும் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு சைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது தனக்கு இருக்கக்கூடிய ஆர்மியில தனக்கு என்னென்ன மாதிரியான கெப்பாபிலிட்டிஸ் இருக்கு, ஜப்பானுக்கு என்னென்ன மாதிரியான கெப்பாபிலிட்டிஸ் இருக்கு, நீங்க தேவைப்படக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க எங்களோட லாஜிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்க உங்களோட யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான
செட்டப். சரி, இந்தியா இது மாதிரி வேற கண்ட்ரீஸோட தே ஹேவ் லாஜிஸ்டிக் பேக்ட். எஸ், தே ஹேவ் அக்ரிமெண்ட்ஸ் வித் குவாட் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ் ஓட எல்லா 3 கண்ட்ரீஸோடையும் இந்தியா இஸ் ஹேவிங் திஸ் லாஜிஸ்டிக் பேக்ட். அண்ட் இந்தியா, யூகே அண்ட் வியட்நாமோடையும் இந்த மாதிரியான ஒரு லாஜிஸ்டிக் பேக்ட் சைன் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேக்ட் சைன் பண்றது மூலியமா it will improve the interoperability as they also operate common-ஆ இருக்கக்கூடிய military platforms. சரி, இந்தியா ஜப்பானோட சைன் பண்ணி இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேரு அக்ரிமெண்ட் ஆன் ரெசிப்ரோக்கல் லாஜிஸ்டிக் சப்போர்ட். இதே மாதிரியான அக்ரிமெண்ட் தான் ரஷ்யாவோடையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்துட்டு சைன் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. இது சைன் பண்ண போறது சம்வாட் அரௌண்ட் மிட் அக்டோபர்ல பண்ணப்படும். சரி, இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றது மூலியமா இந்தியானால ஆர்டிக் ரீஜன்ல ரஷ்யாவோட ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆர்டிக் ரீஜன்ல வந்துட்டு இப்போதைக்கு குளோபல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் புதுசா ஷிப்பிங் ரூட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா இப்போதைக்கு ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட் ரீஜன்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்தியா இதை தாண்டி ஜூன் மந்த்ல தான் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு லாங் பெண்டிங் மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது நம்ம இண்டோ பசிபிக் ஓஷன் ரீஜனை வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம வந்துட்டு சேஃப் அண்ட் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும் பை மேரிடைம் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி யூஎஸோட இந்தியா சைன் பண்ணியிருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் இஸ் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 2016ல வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சைன் பண்றது மூலியமா இதோட ஃபோர் ஃப்ரண்ட், அதாவது இந்த எல்இஎம்ஓக்கு முன்னாடியே இந்தியா என்ன சைன் பண்ணியிருப்பாங்கன்னா காம்காசா அப்படிங்கறது சைன் பண்ணி கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படிங்கறது ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க யூஎஸோட. இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ல சைன் பண்றதுனால இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்த பத்தி இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா அது யூஎஸ் தான் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா அது யூஎஸ் கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய டேட்டா. இந்த மாதிரி லாஜிஸ்டிக் பண்ணும் போது இந்தியாவுக்கு இந்த ஏரியாவை பத்தி இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா யூஎஸ் கிட்ட இருந்து போய் தான் இன்ஃபர்மேஷன் வாங்கணும். இந்த மாதிரி லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது யூஎஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நீங்களும் ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கான கீயை வந்துட்டு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ என்கிரிப்டடா இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை நீங்களும் ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு சீம்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போடக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் இது வரைக்கும் எந்த பர்டிகுலர் ஆர்ம்டு செக்டாரை தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா your Navy செக்டாருக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியான ஹெல்ப்ஃபுல்னஸ் பண்ணிருக்கு. The last article that we'll read is NIMHANS develops new Indian brain templates. ஏற்கனவே ஐஐடி ஹைதராபாத் வந்துட்டு இந்தியாவோட பிரெயின் அட்லஸ் அப்படிங்கறத ஒண்ணு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரெயின் வந்துட்டு அனாட்டமி வைஸ் எப்படி இருக்கு, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, சைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸா வந்துட்டு எடுத்துப்பாங்க. நம்ம பிரசன்டேஷன் போடும்போது டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் வருதுல, அந்த மாதிரி இப்போதைக்கு இந்தியால இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு 5 விதமான டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல சொல்லும் போது இந்தியாவோட பிரெயின்ஸை நாங்க கம்பேர் பண்றதுக்காக காஷியனோட பிரெயின் டெம்ப்ளேட்ஸ் தான் யூஸ் பண்றோம். இந்தியா வந்துட்டு இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் மூலியமா இந்தியாவுக்குன்னு தனியா அவங்களோட டெம்ப்ளேட்ஸை உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன காஷியன் அப்படின்னா, காஷியன் டெம்ப்ளேட் இஸ் நத்திங் பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸோட பிரெயின் எப்படி இருக்கு, அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. இந்த டெம்ப்ளேட்ஸா இருக்கட்டும், அட்லஸஸா இருக்கட்டும், திஸ் வில் ப்ரொவைட் மோர் ப்ரிஃபரன்ஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பேஷண்ட் இருக்கார், இவருக்கு நிறைய நியூரலாஜிக்கல் டிசாஸ்டர், ஸ்ட்ரோக்ஸ், பிரெயின் டியூமர், டிமென்ஷியா, ஆட்டிசம், அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி டிசீஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூட் டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த பேஷண்டோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல நம்ம வந்துட்டு ப்ராப்பரான அனலைஸ் கொடுத்தா இந்த டிசீஸை கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனா இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரெயின் டெம்ப்ளேட்டை வச்சு எல்லாருக்கும் பண்ண முடியும். யூ நீட் அ டிஃப்ரெண்ட் பிரெயின் டெம்ப்ளேட்ஸ். ஏன்னா பிரெயினோட சைஸா இருக்கட்டும், ஷேப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ரீஜனா இருக்கட்டும், எத்னிசிட்டியா இருக்கட்டும், இல்ல வித்தின் தி பாப்புலேஷன் கூட இந்த பிரெயின் டெம்ப்ளேட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்தியா இஸ் டூயிங் வித் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ we will read detail on this. ஸோ இதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் yesterday I had one of my exam. அதனால தான் என்னால நேத்தியோட கரண்ட் அஃபேர்ஸ் என்னால போட முடியல. So please read to yesterday's newspaper also. So if you like my video, like, share and subscribe to Conquer Eyes and press the bell icon for further notifications. Thank you.